ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமான் சஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே ரொட்டீனோட க்ளீனிங் வீடியோ தான். அதாவது ஸ்கூலுக்கு குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டில் வந்து என்னென்ன க்ளீன் பண்ணுறேன், எப்படி ஓர்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா துணி நேற்று ஃபுல்லாக துவைச்சி போட்டிருந்தேன். அந்த துணி காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேரில் எடுத்து வச்சுருந்தேன் நேற்று. ஆனால் நேற்று என்னால் வேலைக்கு போனதுனால மடிக்க முடியல. அதனால் சரி இன்றைக்கி மடிச்சிடலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற துணியை வந்து மிஷினில் போட்டு விடணும். இன்றைக்கி உள்ளது மிஷினில் போட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த கடைசி ரூமில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக துவைச்ச துணியெல்லாம் அப்படி இப்படியே இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு துணி மடிச்சிடலான்ட்டு துணி மடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாட்டு கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக கதவை திறந்து வச்சிட்டேன். பின்னாடி கதவை திறந்து வச்சிட்டோம்னா நல்லா குயில் சத்தம், அப்புறம் வந்து இது நல்லா காற்று வருது. பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்கிறதுனால நல்லா வண்டி போகிற சத்தம்லாம் கேட்கும். சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையில் துணி மடிச்சிட்டு இருந்தேன். துணி மடிச்சிட்ருக்க யோசிச்சிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து நமக்கு எம்டியாக யோசிக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த வேலை வந்து மும்முரமாக நமக்கு ஓடிட்டு இருந்தாலும் நம்ம சிந்தனை வந்து பல இடத்துல ஓடும். என்னென்னவோ யோசனை வரும், நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு, அது போக வந்து நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன வேலை, இதுக்கு மேலே என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. எனக்கு அப்படி தான் எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யும்போது பல யோசனை ஓடும். ஆனால் என்னென்னா சமைக்கும்போது மட்டும் மைண்ட் ஃபுல்லாக சமையல்லையே இருக்கும். ஏன்னா இது அந்த சமையல் வேலையை பொறுத்தளவுக்கு நம்ம சமைக்கிறது என்னென்ன சமைக்கிறோங்கிற இன்க்ரீடியன்ஸோடது தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வேலை மற்ற வேலை செய்யும்போது பல யோசனையோடையே நம்ம செஞ்சிட்ருப்போம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ, குழந்தைங்களுக்கு இது செய்யலாமா அது செய்யலாமான்னு ஏதோ ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும். அதே போல் தான் இப்போ வந்து ஸ்கூல் திறந்தாச்சு இல்லையா. முதல்ல வந்து குழந்தைங்க டியூஷன் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக டியூஷன் வந்து என்னால் அனுப்ப முடியாமல் பாதியிலே நிறுத்திட்டேன். டைமிங் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைக்கு போகிற டைமும் குழந்தைங்கள கொண்டு போய் டியூஷன் விடுற டைமும் ஒரே மாதிரி இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் வந்து டியூஷன் அனுப்ப முடியாமல் பாதியிலே நிறுத்திட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் டியூஷன் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக தொலாவிட்டே இருக்கேன். டியூஷன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே என்னால் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு டைமும் ஒதுங்க மாட்டேங்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாம் டைம்ஸில் வந்து உட்காந்து சொல்லித்தர அளவுக்கு என்னால் மற்ற டைமில் சொல்லித்தர முடியறதில்ல. வந்தோடனையும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனையுமே ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்குறது எல்லா வேலையும் இருக்குது இல்லையா. அதுக்கு இடையில வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு தான் டைம் இருக்குமே ஒழிய உட்காந்து படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 4:30க்கு ஸ்கூல் முடியும். ஸ்கூல் முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்து அந்த டைமுக்கு விட்டோடனே நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது 6:30 6:15 ஆகிடும். அதுக்கப்புறம் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே டிஃபன் செய்யணும், குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும், நேரத்துக்கு தூங்க வைக்கணும், இத்தனை வேலையும் இருக்குது. அது போக வந்து கிச்சனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமையல் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறதுக்கு போகணும். மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி வேலைக்கு போகணும் இல்லையா. அதனால வந்து எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அப்படியே சரி போகலாம், ஏதாவது டியூஷன் தொலாவிட்டே இருக்கேன். என்ன டியூஷன் வந்து கிடச்சிதுன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால் வந்து ஏன்னா இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ஸே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து டியூஷன் ஃபீஸும் ஜாஸ்தியாக இருந்துன்னா ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துறோம். அது பத்தாததுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து முதல்ல கம்மியாக தான் இருந்தது. இப்போல்லாம் எங்கே டியூஷன் ஃபீஸ் கேட்டாலும் 1500 2000 அந்த மாதிரி கேட்குறாங்க. முதல்ல 600 500ன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பெரியவன் வந்து கிளாஸ் 6வது போக ஆரம்பிச்சிட்டான். 5வது வரைக்கும் ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. 6வதுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா எல்லாருமே 1500 2000, அது கம்மியாக வந்ததுன்னா 800 அந்த மாதிரி வருது. ஆனால் அந்தளவுக்கு கோச்சிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக, அந்தளவுக்கு டைமிங் வந்து செட் ஆக மாட்டேங்குது. நம்ம வேலைக்கு போகிற டைமிங்கே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்.
அதான் இப்போ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் இந்த கடைசி ரூமில் ஃபுல்லாக பைங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற துணி பைங்க, அப்புறம் கவர், இந்த துணி வாங்குகிறோம் இல்லையா, அந்த கவரெல்லாம் எடுத்து ஒரு அட்டைப்பெட்டியில் ஃபுல்லாக மடித்து அடுக்கி வச்சுட்டு அதை எடுத்து மேலே வச்சிடலாம் பீரோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு அட்டை பாக்ஸ் ஒன்று இருந்தது, வேக்கம் கிளீனர் வாங்கினது. அந்த வேக்கம் கிளீனரோட அட்டை பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாக கவரெல்லாம் டப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து தேவையான துணி பைங்க, கவரு இதெல்லாம் எடுத்து நம்ம பத்திரமா பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நாளை பின்ன நமக்கு ஏதாவது ரேஷன் வாங்குறதுக்கோ இல்லை நம்ம கடைங்களுக்கு போகும்போதோ இல்லை சந்தைக்கு போகும்போதோ யூஸ் ஆகும். அதனால் வந்து மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்குவேன். ஃபுல்லாக கவரு பையங்கள்லாம் தனித்தனியாக எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கூடை இருக்கு இல்லையா, ஒயர் கூடை, அது வந்து தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியே எப்போவுமே ஒயர் கூடை தனியாக எடுத்து வச்சுக்குவேன். 2 இருக்குது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. பெருசு சந்தைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன். அதனால் அது 2 பேக்கும் கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸை மட்டும் மேலே ஏற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்க, டைனிங் டேபிளில் ஃபுல்லாக இந்த இது பாப்பாங்க வந்து இந்த கப்பன் சாசர் கிட்ட இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி டேபிளில் வச்சு உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சிட்டேன். பாப்பாவும் பெரியவனும் தெரியும் விவரம், தம்பிக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது இல்லையா, குட்டி பையனுக்கு. அவன் சீக்கிரமாக டக்குன்னு எது இருக்குதுன்னு பார்க்காம டக்குன்னு இழுத்துருவான். அதனால கொஞ்சம் பயந்துட்டு நான் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சிட்டேன் ஸ்டாண்டில். முன்னாடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு விளையாடுறேன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா, கிளாஸ் கப்புக்கும் அவனுக்கு நார்மல் கப்புக்கும் வித்தியாசம் தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்ணிடுவான்னா டக்குன்னு இழுத்துருவான். வேகமாக இழுத்தா கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அது உடஞ்சது கூட பிரச்சனையும் இல்லை, காலில் கீழே குத்திட்டாங்கன்னா நம்ம இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து மேலே எடுத்து கை கேட்டாத மாதிரி எடுத்து செல்ஃபில் வச்சுட்டு வேக்கம் கிளீனர் வந்து மேலே இருந்தது. இப்போ தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோமா, அதையெல்லாம் எடுத்துட்டு வேக்கம் கிளீனர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம கொட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையும் கொட்டி ரெடி பண்ணி எடுத்து மேலே வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்து கீழே வச்சிடலாம், ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வச்சிட்டேன். மேலே எங்காவது வைக்கலான்னா அதுக்கு இடமே பத்தாதுங்க, அதனால கீழே வச்சிட்டேன். கீழே வச்சுட்டு ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடின விளையாட்டு சாமானம் அது இதுன்னு எல்லாம் இறச்சி கிடந்தது. இவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ண முடியும். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். விளையாட்டு ஜாமான் பாருங்கள், இந்த மஞ்சள் கூட ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான் தான், அங்கங்கே எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் என்னென்னா விளையாடி முடிச்சுட்டு சில ஜாமானம் அந்த கூடையில் இருக்கிற ஜாமானெல்லாம் கூடையிலே போட்டுருவாங்க. இந்த பொம்மைங்க தான் அங்கங்கே ஏதோ ஒன்று போட்டு வச்சுருவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். பாப்பாவுக்கு மட்டும் ஏதோ ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ சாப்பிட்டது வந்து சேரல. அதனால் வந்து ஃபுல்லாக முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே வாமிட்டு. அதனால் அவள் மட்டும் இன்றைக்கி வேண்டாம், ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லி லீவ் எடுக்க வச்சுட்டு அவள் தான் முன்னாடி சோபாவில் உட்காந்துட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்கா. அதனால் ஃபுல்லாக சரி அவள் அங்கே இருக்கட்டும்னு சொல்லி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்டு விரிப்பெல்லாம் விரிச்சிட்ருக்கேன். விரித்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். குழந்தைங்க வர்றப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து போய் ஸ்கூலில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அவங்க வந்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ கொடுத்துட்டு அவங்கள குடிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு, ஏன்னா அப்போ தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் குழந்தைங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் இல்லையா, இந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக வேலைக்கு போகிறக்குள்ளே இதெல்லாம் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இது போக வந்து டெய்லரிங்க்கு துணி ஏதாவது தைக்கிறதுக்கு இருந்ததுன்னா அந்த தைக்கிற வேலையும் இருக்கும். அதனால் முதல்ல இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே டெய்லி அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபுல்லாக 3 ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட்டு எல்லாமே அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற துணியெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாம் துவைச்சி எடுத்துடுவேன். துவைக்கிறது வந்து ஒரு டெய்லியும் துவைச்சிருவேன். கம்மியாக இருந்ததுன்னா இந்த மழை டைம் இருந்தால் மட்டும் வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ செஞ்சுருவேன். இப்போ அந்த மாதிரி தான் கொஞ்சம் மழை வருது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூறல் மாதிரி ஏதாவது விழுந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 நாளைக்கு ஒருக்கா துணி துவைச்சிட்ருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாப்பா பின்னெல்லாம் குத்துவா இல்லையா, அதனால் அங்கங்கே போட்டு வச்சுருவா. அதனால் அதையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும். இதோ வளையல் டப்பா பின் டப்பான்னு எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன். பாப்பாவும் இருக்கிறதுனால குட்டி பாப்பாவுக்கு நிறைய வாங்குவேன் நான் வளையல். போகும்போதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி வைப்பேங்க, ஆனால் அவள் ஒரு வளையல் எடுத்து போட மாட்டாள்.
கேட்டால் அம்மா குத்துதுமா, கண்ணாடி வளையல் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு ஒரே இது பண்ணுவாள். ஆனால் நான் போகும்போதெல்லாம் அவளுக்கு ஆசைப்பட்டு கண்ணாடி வளையல், கடைங்களுக்கு போகும்போது எப்போ பார்த்தனாலும் வாங்கிட்டு வந்து வைப்பேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. ஆனால் என்ன பண்ணுவான்னா, ஒரு நேரம் என்ன பண்ணுவாள், போடுவாள். ஒரு நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிவாதமாக வேண்டான்ருவா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சிங்கிளாக போடுற வளையல் தனியாகவும் கண்ணாடி வளையல் தனியாகவும் வாங்கி வச்சுருவேன். நம்ம வீட்டில் எப்போவுமே பொட்டை பிள்ளைங்க இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, பாப்பா ஒருத்தி தானே, அதனால் அவளுக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிக்கிற விஷயம். 2 பேர் சொல்லுவாங்க, எப்போ பாரு அவளையே பாருமா, எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுரு, எங்களை முதல்ல நீ ரெடி பண்ணுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அது கொஞ்சம் கேட்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த பட்டு பாவாடை, ட்ரெஸ்ஸுங்க, வளையல், பாசி, செயின்னு எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பெண் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம், பரக்கத்தான விஷயம். பரக்கத்துனால் பெருக்கம். பெண் பிள்ளைங்கனால தான் பெருக்கம் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் நான் இல்லைன்னா கூட குட்டி பையனையும் சரி பெரியவனையும் சரி நல்லா பார்த்துக்குவா பாப்பா. சாப்பாடு போட்டு கொடுக்கறதுலேருந்து, தண்ணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து, குட்டி பையனை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறதுலேருந்து பாப்பா பார்த்துக்குவா. நான் வேலைக்கு போனாலும் கொஞ்சம் கவலையே இல்லாமல் போகிறேன்னா பாப்பாவும் மெயின் காரணம். நல்லா பார்த்துக்குவா. அதே மாதிரி வந்து பெரியவனும் 2 பேர்த்தையும் நல்லா கேர் பண்ணிக்குவான். பாப்பாவையும் சரி குட்டி பையனையும் சரி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவான். இப்போ ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வாட்ரு பாட்டில் வந்து பிளாஸ்டிக் இருந்துச்சுங்களா, இப்போ கொஞ்சம் வந்து அதெல்லாம் உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி வேணாம், ரொம்ப வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு வேறு வாட்ரு பாட்டில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு இந்த பழைய பாட்டிலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பழைய பாட்டிலெல்லாம் எடுத்து எடைக்கு போட்டுடலாம். ஏன்னா இது வச்சுட்டு இருந்து வேஸ்ட்டு தான். அது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒரே இதாக இருக்கும், ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லி தூக்கி போடலான்னு எல்லாத்தையும் கடைசி ரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன். பின்னாடி கொண்டு போய் மொட்டை மாடிக்கு சைடில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த பாத்திரம் எடுக்கிறதுக்கெல்லாம் வராங்க இல்லையா, பழசு எடுக்க வரவங்கக்கிட்ட நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதனால் நான் அங்கே எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக கிச்சனெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு ஏன்னா முன்னாடி எல்லாமே 3 ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கிச்சன் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது, சமைச்சதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குப்பையை எடுக்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். குட்டி பையன் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா, இங்கே பக்கத்தில் வந்து கோவை பழம் இருக்கு இல்லையா, கோவக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொடி வந்து இங்கே வேலியில் நல்லா படர்ந்துருக்கு. அந்த காய் வந்து பறித்து வச்சுருவாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு நேரம் நான் செஞ்சுருவேன், ஒரு நேரம் பழுத்ததெல்லாம் தெரியாமல் பறித்து வச்சுருவானா தம்பி. அது என்ன ஆயிரும்னா ரொம்ப கொலன்னு இதாயிரும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவேன், நான் இப்போ அதை தான் தூக்கி குப்பையில் போட்டு வந்தேன். ரொம்ப பழுத்ததெல்லாம் எடுத்து வச்சா செய்ய முடியாது இல்லையா, அதையும் வந்து தெரியாமல் தம்பி பறித்து வச்சுருக்கான். அதையும் எடுத்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜை கொஞ்சம் தொடச்சி விட்டுடலாம். இது இப்போ வாங்கின ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக தான் வந்து மாற்றினேன் ஃப்ரிட்ஜு. இது நல்லா யூஸ் ஆகுது, கூலிங்கும் நல்லா நிற்கிது. கரண்ட்டு போனால் கூட இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. இப்போ அதான் சரி டெய்லி நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதையும் தொடச்சி விட்டா நல்லாயிருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சுது. சரி கொஞ்சம் டீ வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சேன். டீ வச்சு குடிச்சிட்டு மற்ற துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்ருக்கேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம். எல்லாம் அலசி துணியெல்லாம் மொட்டை மாடியில் காய போட்டோன்னா வேலை முடிஞ்சுது. சரி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மற்ற வேலை செய்யலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.